ஒரு கதை சொல்லட்டா? ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தானா. அவனுக்கு வந்து வில்லாளன் ஆகணும் ஆசை. சரிங்களா? அவன் வந்து அவனே ஒரு குறிக்கோளை வச்சு அந்த எய்மில் வந்து அம்பு விடணுன்றதை வச்சு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தான். ஓகேவா? அந்த மாதிரி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரும்போது ஒரு நாள் வந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அம்பு மேலே வந்து ஒரு பூச்சி, அழகான பூச்சி வந்து உட்காந்துதான். அந்த பூச்சி அழகில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தவன் அம்பை விட்டானான். விடும்போது பார்த்தா இலக்கை விட்டு மாறி போய் வேற ஒரு இடத்துல போய் பட்டுதான் அவனோட அம்பு. அதேமாரி அவன் அந்த பூச்சியை பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் வந்து நேரத்தை வீணடிச்சிட்டான். அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு போகும்போது தான் அவனுக்கு தோணுச்சு, நம்ம இதுக்காக வந்தோம், நம்ம பயிற்சி எடுக்க தானே வந்தோம், அதை விட்டுட்டு வேற ஏதோ வேலையை பார்த்துட்டு இருக்கோமே, நாளையிலேருந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கரெக்டாக குறிக்கோளை மட்டும் நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சானா. மறுநாள்லேருந்து கரெக்டாக வெறும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் சரி, எந்த ஒரு பூச்சி எந்த மாதிரி எது வந்தாலும் ஓகே, அவன் வந்து அந்த எய்மில் டார்கெட்டை இது அச்சீவ் பண்ணுறது மட்டுமே இது பண்ணிக்கிட்டு அம்பு மட்டுமே விட்டுக்கிட்டே இருந்தானா. ஓகேவா? ஒரு நாள் வந்து அவன் பெரிய வில்லாளனாகவும் மாறிடுறான். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஒரு எய்ம் வச்சுருவோம், ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போகணுன்னு ஆசைப்பட்றோன்னா, நடுவில் இந்த கதையில் சின்னதாக ஒரு பூச்சின்னு எக்ஸாம்பிள் சொன்னோம். ஆனால் நம்ம லைஃப்பில் பூச்சியோடு நிற்காது. நம்ம லைஃப்பில் புலி, டைனோசரு, ஜுராசிக் பார்க்கு எல்லாமே வந்துட்டு போவோம். ஆனால் நம்மளோட டார்கெட்டை மட்டுமே நோக்கி போயிட்டே இருந்தனாலே ஒரு நாள் வெற்றி நம்மளை நோக்கி வரும். ஓகேவா? இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்டோரிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா மெட்ராஸ் மெம்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிடிங் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.